நீ பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் பற்ற வைத்த நெருப்பு இன்னைக்கு இந்தியாவின் இன்ன பிற மாநிலங்களிலும் பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. அணிதிரள தொடங்கி விட்டார்கள் இன்ன பிற மாநில முதலமைச்சர்கள். உள்ளபடியே சொல்றேன், ஏதோ எதுகை மோனைக்கு சொல்லணும்னோ தம்புநெயிலுக்கு சொல்லணும்னு சொல்லல, உளப்பூர்வமாகவே சொல்லிக்கிறேன், பிராக்டிக்கலா பேசுறேன். இன்னைக்கு தேதிக்கு மோடி விழி பிதுங்கி நிற்கிறார். விழி பிதுங்கி நிற்கிறார் மோடி. ஆக்சுவலி ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்க போகிறது. மோடி தலதெறிக்க ஓட போறார். எந்த விஷயத்துல தெரியுமா? ஸ்டாலின் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மிக முக்கிய மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 8 மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் ரொம்ப முக்கியமான கடிதம். இப்ப அந்த கடிதத்தை வச்சு என்ன சார் பண்ணுவாங்க? என்ன சார் வழக்கம் போல ஒரு கூட்டம் போடுவாங்க, ஸ்டாலின் பல மாநில முதலமைச்சர்களை கூட்டு மோடிக்கு எதிராக ஏதாவது பேசுவார், அப்படித்தானே? அதான் இல்ல. இது எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட போகுது அப்படிங்கறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்டாலின் பற்ற வைத்த அந்த நெருப்பு மோடிக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை தரப்போகிறது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். 7 லட்சம் சொந்தங்கள் தமிழ் கேள்வியில் இணைந்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்து நன்றி. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நேற்று ஒரு புத்தக வெளியீடு, மத யானை அப்படிங்கிற பேர்ல நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய புத்தகம், புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல ஒன்றிய பாஜக அரசு நம்ம தலையில திணிக்கிற புதிய கல்விக் கொள்கை, அது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத விலைக்கு ஒரு புத்தக வெளியீடு நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார். முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னாருங்கிறதுக்கு முன்னாடி மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய திரு கோபால் சார் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார். ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைத்திருக்கிறார். நான் ஏன் பேச்சல்ல, முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பேசினது. ஆளுநர்களினுடைய அதிகாரத்திற்கு கடிவாளம் போட்டிருக்கிறார் ஸ்டாலின், இந்தியாவில் எந்த முதலமைச்சர்களும் செய்யாதது என்று நேற்று மாண்பமை முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் புகழாரம் சூட்டிய பொழுது அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க as soon as possible ஒரு பேரை வச்சுக்கிட்டு, சட்டத்தை வச்சுக்கிட்டு மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மசோதாக்களை எல்லாம் தலைமை கடியில போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க ஆளுநர். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாங்கி தந்திருக்கிறார் ஸ்டாலின். அந்த தீர்ப்பு குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து என்ன வச்சுது? டேட் வச்சுது. இத்தனை நாளுக்குள்ள குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும்? முடிவை சொல்லணுங்க. நீங்க 1 மாசம், நீங்க 3 மாசம். நாங்க இப்ப சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? இது டிவிஷன் பெஞ்ச், 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்துச்சு. இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு நீங்க போக முடியாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். ரிவ்யூ பெட்டிஷன் யார்கிட்ட போகும்னு கேட்டீங்கன்னா, இதே நீதிபதிகள்கிட்ட போகும். அதுவும் ஓப்பன் கோர்ட்ல விவாதிக்க மாட்டாங்க, நீதிபதிகளுடைய சேம்பர்ல வச்சுதான் நடத்துவாங்க. இதான் ரூல். இதுல ஏதாவது இருக்கா? இல்லங்க, இந்த ஒண்ணு கன்சிடர் பண்ணுங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசலாம். இல்ல இது கரெக்ட் தான்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கேஸ் கிடையாது. ரைட். இப்ப இவங்க ஓப்பன் ஹால்ல இதை டிபேட் எடுக்கணும், ஓப்பன் ஹால்ல இதை வழக்காட வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்கன்னா, மாண்பமை குடியரசுத் தலைவரின் மூலமாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த மாநிலங்களினுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய விதத்துல குடியரசுத் தலைவரை வைத்து, குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் கேள்விகளை அனுப்புறாங்க. ஏங்க, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன், முதல் குடிமகன் அல்லது முதல் குடிமகள் இல்லையா? சோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எங்களுக்கு டேட் பிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா, சட்டம் இருக்குதா, என்னென்ன அடிப்படையில இந்த மாதிரிலாம் சில கேள்விகளை கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப இதன் அடிப்படையில இதை ஓப்பன் கோர்ட்ல டிபேட் ஆக்கலாமான்னு பாஜக ட்ரை பண்ணுது. மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அமைதி காத்த போது ஸ்டாலின் பொங்கி எழுந்தார். ஒன்றிய அரசினுடைய இந்த போக்கு மாநிலங்களுக்கு எதிரானது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளித்த பிறகு குடியரசுத் தலைவர் மூலமாக மாநிலங்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த செயல் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொன்னார். இதை சுட்டிக்காட்டி நேற்று மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்றார், ஸ்டாலின் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் உறுதியானது, இறுதியானது. நீங்க ரிவ்யூ வேணா போலாமே தவிர இப்படி குடியரசுத் தலைவர் வைத்து கேட்க முடியாது என்று
நேற்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை சட்ட நுணுக்கங்களை சுட்டிக்காட்டி பேசி முதலமைச்சரை பாராட்டினார். அப்ப அந்த மீட்டிங்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு. நான் மீட்டிங்க்கு நேர்ல போயிருந்தேன். 3 விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று, நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? இது வேத கால விஷம் என்றார். எப்படிங்க? வேதகால விஷம். இத சொல்ற துணிச்சல் இன்னைக்கு அதிமுகவுக்கோ, தாவேகாவுக்கோ, நாம் தமிழருக்கோ யாருக்கும் கிடையாது. வேதகால விஷம் யாரு? உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. ரைட். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அங்குசத்தை கையில் கொடுத்தார். யார் கையில? முதலமைச்சர் கையில. புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்தை, ஹிந்தியை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கொள்கைகளை நம் தலையில் திணிப்பதற்கு பாஜக என்ற மத யானை வெறிபிடித்து வருகிறது. இந்த மத யானையை அடக்குவதற்கு ஒரே நபர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்று சொல்லி அதற்கு குறியீடாக ஒரு அங்குசத்தை கையில் கொடுத்தார். நீங்க அந்த அங்குசத்தை பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க பேப்பர்ல, இதுல எல்லாம் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அந்த அங்குசத்தினுடைய முனை கூர்மையான ஈட்டி போல் தோன்றினாலும் அது ஈட்டி முனை அல்ல, அது பேனா முனையாகத்தான் அங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அது பேனா முனையாகவும் ஈட்டி முனையாகவும் ரெண்டாகவும் சேர்த்து தான் அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாஜக என்ற மத யானையை, கல்வியை சீரழிக்க வரும் மத யானையை கல்வி அறிவு என்னும் அங்குசத்தால், அறிவு என்னும் அங்குசத்தால், அறிவாயுதம் ஏந்தி பாஜகவை, பாஜகவினுடைய தேசிய கல்விக் கொள்கையை வீழ்த்தும் அங்குசத்தை கையில் வைத்து அவர்களை வீழ்த்தும் ஆற்றல் பெற்றவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதற்கு சிம்பாலிக்கா அவர்கிட்ட கொடுத்தாங்க. இப்ப நம்முடைய முதலமைச்சர் பேசுகின்ற போது ஒண்ணு சொன்னார். நான் இன்னைக்கு இன்னும் சில நம்ம மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். குறிப்பாக நமக்கு தர வேண்டிய கல்விக்காக நமக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்கிறது, பாரபட்சம் காட்டுகிறது. இதற்கு எதிராகவும் வழக்கு தொடரப்படும் உச்ச நீதிமன்றத்தில் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ன பிற மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதுவேன். இது தொடர்பாக மற்ற மாநில முதலமைச்சர்களையும் அணி திரட்டுவேன் சொன்னார். சொன்னது போல கேரளா, மேற்கு வங்கம், தெலுங்கானா உள்ளிட்ட இந்தியாவினுடைய 8 மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் தான் இப்ப ரொம்ப முக்கியமான கடிதம். அந்த கடிதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா இந்த பாருங்க, உங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரைடு இருக்கு, பெருமை இருக்கிறது. கேரளாவுக்கு என்று தனித்த பெருமை இருக்கிறது, தெலுங்கானாவிற்கு, மேற்கு வங்கத்திற்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு, இல்லையா? இந்த பெருமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்துல ஒன்றிய பாஜக அரசு இப்படிலாம் பண்ணுது. உங்க மாநில உரிமைகளை எல்லாம் சேர்த்து பறிக்குது. இது ஏதோ தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய பிரச்சனையும் கூட. நான் எதிர்த்து சண்டை போட போறேன், நீங்களும் சண்டைக்கு வாங்க, இல்லைன்னா உங்க மாநிலங்களுடைய நலனும் நாசமா பெறும், மண்ணள்ளி போற்றும் பாஜக என்று கடிதம் எழுதுகிறார். இப்ப எல்லா மாநில முதலமைச்சர்களும் இதுல இணைந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அவங்க மாநிலத்தினுடைய மக்களினுடைய தலையில மண்ணள்ளி போடுறதுக்கான ஒரு வேலையை பாஜக செய்கின்ற பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு எதிராக களத்திற்கு வருகின்ற பொழுது, மற்ற மாநில முதலமைச்சர்களை பார்த்து நீங்களும் வாங்க என்று அழைத்த போது இவங்க ஒருவேளை வரலன்னா அந்த மாநில மக்கள் என்ன நினைப்பாங்க? ஸ்டாலின் துணிச்சலோடு பாஜகவை எதிர்கொள்கிறார், நீங்கள் ஏன் களத்திற்கு செல்லவில்லை என்று அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநில முதலமைச்சர்களை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள். எல்லோரும் ஓரணியில் சேர்ந்து பாஜகவை எதிர்க்க தொடங்குகின்ற பொழுது பாஜகவினுடைய கொட்டம் அடங்கும். இது வெறும் முதலமைச்சர்கள் எதிர்க்கிறதா நினைக்காதீங்க. வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக அணி திரளுகின்ற பொழுது, கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக, தெலுங்கானாவில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில், இப்படி ஒவ்வொரு மாநில மக்களும் தங்களுடைய மொழி பெருமையை உணரத் தொடங்கி ஹிந்தியை திணிக்காதீர்கள், இருமொழி கொள்கையே போதும், மும்மொழி கொள்கை வேண்டாம், ஹிந்தி திணிப்பு வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், எங்கள் மாநில கல்வி முறையில் நாங்கள் பயின்று கொள்ளுகிறோம் என்ற ஒரு முறைக்கு அவங்க அதை நோக்கி நகரத் தொடங்குகின்ற பொழுது பாஜகவினுடைய எல்லா திட்டங்களும் கொலாப்ஸ். இப்ப பாஜக தலையை பிக்குது.
தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சண்டை போட்டாரு, பரவாயில்லன்னு விட்டோம். இவர் அவங்களோட சேர்த்து கேரளாவா, கர்நாடகாவா, தெலுங்கானாவா, ஜம்மு அண்ட் காஷ்மீரவான்னு எல்லா மாநிலங்களையும் துணைக்கு அழைக்கிறாரே என்று பாஜக இப்ப கடுப்புல இருக்காங்க. இப்ப எதுக்கு சார் அப்படி? சார் எனக்கு இன்னும் புரியல சார். என்னத்துக்கு சார் இப்ப ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு? என்ன சார் தேசிய கல்விக் கொள்கை, என்ன சார் தேசிய கல்விக் கொள்கை, என்னதான் சார் சிக்கல் அப்படின்னா, நான் ஏற்கனவே அது தொடர்பாக ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திருப்பி மேலோட்டமா 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். 5ஆம் வகுப்புல உங்க பிள்ளைங்களுக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பில் 2 பொதுத் தேர்வு. உங்க பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்குங்கிறான். ஃபெயில் ஆகட்டும் அந்த பிள்ளைங்கிறான். எதுக்கு அந்த பிள்ளைங்க படிக்கணும்னு கேக்குது. அதான் தேசிய கல்விக் கொள்கை. நம்ம ஊர்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ். அந்த ஆல் பாஸ் நடைமுறையை ரத்து செய்யுங்குது ஒன்றிய அரசு. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலயே பப்ளிக் எக்ஸாம் வச்சு அந்த பிள்ளை ஃபெயிலா போனாலும் பரவாயில்லைங்கிறாங்க. நம்ம அரசு என்ன சொல்லுது? 5ஆம் கிளாஸ்லயும் 3ஆம் கிளாஸ்லயும் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? படிச்சு மேல வரும்போது வந்துடும். பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிலாம் ஃபெயில் பண்ண முடியாது, அவங்க வந்துருவாங்க நம்ம சொல்றோம். இல்ல அவனை ஃபெயில் ஆக்குங்கிறது புதிய கல்விக் கொள்கை. இது ஆக்சுவலி நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய பிரச்சனை, ஸ்டாலின் பிரச்சனை இல்ல. சரி, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்றான்? நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு பள்ளிக்கூடங்களை கட்டி, பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த மாமேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளை திறந்தார். அதன் பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகப்படுத்தினார் இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரா கல்விக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள். 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம், 8 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, இப்படி எல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்குது. இவ்வளவு படித்து இன்னைக்கு தமிழ்நாடு நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94% தேர்ச்சி. அதாவது 100 பிள்ளைங்க பரீட்சை எழுதுச்சுன்னா 94 பிள்ளைங்க பாஸ். தேர்ச்சி விகிதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகம். இடைநிற்றல் 0. 0னா 10ஆம் கிளாஸ்ல ஒரு பிள்ளை சேருதுன்னு வைங்க, 1ஆம் கிளாஸ்ல படிச்சிருது, 8, 9, 10 வரைக்கும் வராம 8ஆம் கிளாஸ்லயோ 6ஆம் கிளாஸ்லயோ நின்றது ஸ்கூல் அவுட். அதுக்கு பேரு இடைநிற்றல். அப்படி இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக இன்னைக்கு 0வை நோக்கி நகர்ந்துட்டோம். 1ஆம் கிளாஸ்ல சேர்ற ஒரு பிள்ளை 12th முடிச்சுட்டு தான் வெளியில போகுது. 12th வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிள்ளைய ஃபாலோ பண்றோம். அல்லது 10th முடிச்சுட்டு ITI ஏதோ ஒண்ணு அந்த பிள்ளைங்களை நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்ப இடைநிற்றல் இல்லாத மாநிலம். கல்வியில் முன்னேறிய மாநிலம் 94% 10th, 95% 12th, 12ஆம் வகுப்புல 95% தேர்ச்சி. இதோட என்ன ஆச்சரியம்னா, சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வுல பீகார் மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பணி நிமித்தமாக, உழைப்பிற்காக, வாழ்வாதாரத்திற்காக வந்த ஒரு சகோதரர், அவருடைய குழந்தை, பீகாரை சேர்ந்த குழந்தை, அழகா தமிழ் பேசுது. 460 மதிப்பெண்களுக்கு மேல 10ஆம் வகுப்பில் வெற்றி பெற்று வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறது. தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் பயின்றது. தமிழில் 90 விழுக்காட்டுக்கு மேல மதிப்பெண் அந்த பிள்ளை. அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா சொன்னாங்க, பீகார்ல நமக்கு ஸ்கூலே இல்ல, தமிழ்நாட்டுல நல்லா படிப்பு சொல்லி தராங்க, இலவசமா சாப்பாடு போடுறாங்க, சத்துணவு எல்லாமே இருக்குது. அதனால நாம தமிழ்நாட்டுல நீ நல்லா படிச்சனா நல்லா பெரிய ஆளா ஆயிடலாம். உங்க அப்பா வெல்டிங் வேலை பாக்குறாரு. பீகார்ல நம்ம வந்து பிழைக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு போய் நல்லா படிப்போம். என்னை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து என்னை தமிழ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சார். நீங்க நான் நல்லா படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறேன் என்று பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி, ஒரு மகள் சொல்லுகிறாள் என்று சொன்னால், தமிழ்நாடு கல்வியில எங்க நிக்குது? ஆனா இவங்களுக்கு இது பொறுக்கல. இப்ப என்ன சொல்றாங்க, ஆளுநர் RN ரவில இருந்து எல்லா பிஜேபி காரனும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு கல்வி தரமே குறைஞ்சு போச்சு. அது எப்படிங்க அது என்னங்க இத்தனை பிள்ளைங்க எப்படிங்க பாஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஒரு பள்ளியில் 65 மாணவிகள் கெமிஸ்ட்ரி பாடத்துல, வேதியியல் பாடத்துல சென்டம். உடனே பிஜேபி காரங்களுக்கு எல்லாம் பொறுக்கல, கேட்கறாங்க, அது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எப்படி சென்டம் வாங்கும்? அதுவும் எப்படி எல்லா பிள்ளைங்களும் வாங்கும்? எப்படி அது எப்படிங்க? ஏதோ நடந்திருக்கு. அந்த பிள்ளைங்க முட்டா பிள்ளைங்க. இவங்க சொல்றான், நான் சொல்லல, அந்த பாஜக காரன் சொல்றான், இந்த பிள்ளைங்க முட்டா பிள்ளைங்களா தான் இருக்கும், எல்லா பிள்ளைங்களுமா புத்திசாலியா இருக்கும். ஆமாடா, காலங்காலமா நீங்களும் உங்க குடும்பத்தார்கள் மட்டும்தான் புத்திசாலி. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் முட்டா பிள்ளைங்களாவே நீங்க காட்டணும் இல்ல?
எங்கிட்ட பிள்ளைங்க 100 எடுத்தா அவங்களுக்கு பொறுக்காது, வயிறு எரியுதுன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழகா பதில் சொன்னார். எப்பா அந்த பிள்ளைங்க கெமிஸ்ட்ரியில மட்டும் எடுத்தா பரவாயில்ல, மேக்ஸ், பாட்னி, பிசிக்ஸ் எல்லாத்துலயும் அந்த பிள்ளைங்க 90 95 மார்க் எடுத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா படிச்சிருக்குன்னு அர்த்தம்டா. ஏன்டா அதை ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. இப்ப 10ஆம் வகுப்புலயோ 12ஆம் வகுப்புலயோ ஒரு குழந்தை பரீட்சை எழுதுது, தேர்வு எழுதுது, தப்பா பதில் சொல்லிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு மைனஸ் மார்க் கிடையாது. இப்ப 100 கேள்விங்க, 100 மதிப்பெண்களுக்கு கேள்வி, 100 மதிப்பெண்களுக்கான கேள்வியில ஒரு 5 கேள்விக்கு தப்பா பதில் சொல்லிடுச்சுன்னு வைங்க, தவறான பதில் அப்படின்னா அந்த 5க்கு மட்டும் மதிப்பெண் கிடையாது, 95ன்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு. ஆனா நீட்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொன்னீங்கன்னா மைனஸ் மதிப்பெண், மதிப்பெண் மைனஸ்ல போகும். அப்ப 100க்கு 100% வாங்குவது என்பது நீட்ல சாத்தியமே இல்லாத ஒன்று, நீட்ல சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்படிப்பட்ட நீட்ல வட இந்தியாவில் 67 பேர், எத்தனை பேருங்க? 67 பேரு 100க்கு 100, 100% எப்படி வாங்கினா? யாரும் கேட்கல. அதுவும் ஒரே சென்டர், ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல எழுதுனதுல 8 பேரு 6 பேரு என்ன செய்யறான்? ஃபுல்லு 100%. எப்படா மார்க் வாங்குனீங்க? நீட் பாஸ் ஆயிடுறான், 12th ஃபெயில் ஆயிடுறான். இத பத்தி எல்லாம் விவாதிக்க வேண்டிய பாஜக காரன் எவனும் இத பத்தி எதுவும் பேசுறது இல்ல. எப்படி நீட்ல இவ்வளவு மதிப்பெண் வருது கேட்க மாட்டேங்கிறான். ஆனா இங்க அரசு பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் ஒரு 100 மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது எப்படி? இதனாலதான் எஜுகேஷனே பாலா போச்சு. முன்னாடி என்ன சொன்னா, இவெல்லாம் படிக்க வந்தா யாரு? நீங்க நல்லா தான், நம்ம எல்லாம் படிக்க வந்தோம் இல்லையா, இவெல்லாம் படிக்க வந்தாலோ இல்லையோ எல்லாம் பாலா போயிடுதுன்னுட்டானுவோம் முன்னாடி. நம்ம படிக்க வந்தனாலதான் எல்லாம் நாசமா போச்சுன்னு பேசுறாங்க ஒரு டயத்துல. இப்ப இவாத்து பிள்ளை எல்லாம் எப்படி இவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறது அப்படிங்கிறான். எத்தனை நாளைக்கு தாண்டா உங்க ஆத்து பிள்ளைங்களே மதிப்பெண் எடுக்கும்? எங்க ஆத்து பிள்ளைங்களாம் மதிப்பெண் எடுக்காதா? எங்க அதான் கலைஞர் கேட்டாரு, நீ வந்து எங்களுக்கெல்லாம் எல்லா என்ன கடவுள் தான் எல்லோரையும் படைத்தான் என்றால் அவன் பார்ப்பனர்களுக்கு மட்டும் தங்கத்தால் மூளையை செய்து தலைக்குள் வைத்தானா? மற்றவர்களுக்கெல்லாம் தலைக்குள் இருப்பது என்ன களிமண்ணா சுண்ணாம்பான்னு கேட்டார். இப்ப எங்க மண்டக்குள்ள எல்லாம் என்ன, உங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்கு, எங்க மண்டக்குள்ள எல்லாம் என்ன களிமண் சுண்ணாம்பா இருக்குது? சரி, நீங்க எத்தனை பேர் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆயிருக்கீங்க? பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன். நான் ஒரு சமூகத்தை எல்லாம் குறிப்பிட்டு பேசுறேன், தயவுசெய்து தப்பா படிச்சுக்காங்க. நான் சொல்றது ஐடியாலஜியை சொல்றேன், ஐடியாலஜியா, நபர்களே அல்ல. பிஜேபில இருந்து எத்தனை பேரா நீங்க இஸ்ரோக்கு விஞ்ஞானி ஆயிட்டிய? அவன் வீட்டுக்குள்ளேயே அவன் குண்டு போட்டு, பெட்ரோல் குண்டு போட்டு போலீஸ் பாதுகாப்பு தான் வாங்கியிருக்கீங்க. இஸ்ரோ விஞ்ஞானி ஆன மயில்சாமி அண்ணாதுரை நேற்று அந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டார். அரசு பள்ளியில் படித்தவர். அப்ப அரசு பள்ளியில் படித்து இந்தியாவினுடைய இஸ்ரோவுக்கு மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், வீரமுத்துவேல், அப்துல் கலாம் எத்தனை பேரை நாங்க கொடுத்திருக்கிறோம். அப்ப தமிழ் சமூகம் கல்வியில் உயர்ந்த மேம்பட்ட சமூகம் என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இப்ப என்ன சொல்றான், இதை எப்படியாவது சீரழிச்சு சின்னாபின்னப்படுத்தணுங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு நம் தலையில் திணித்து நமக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கான வேலையை ஆரம்பித்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதை துணிர்ந்து எதிர்க்க தொடங்கினார். உனக்கு 5000 கோடி 10,000 கோடி நிதி தர்றேன், நான் சொல்றதெல்லாம் கேளு என்று சொன்ன போது, உன் 5000 கோடி 10,000 கோடி நிதி வேண்டாம், நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன், எனக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் முக்கியம் என்று உறுதி காட்டினார். இப்ப உறுதி காட்டியதோடு 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த மாநில மக்கள் பாஜகவிற்கு எதிராக திரும்புவார்கள். அந்தந்த மாநிலங்களில் அவர்களுடைய மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மாநில உரிமைகள், மொழி சார்ந்த உணர்வு அந்தந்த மாநிலங்களில் இன்னும் மேலோங்கும். அப்படி மாநில மொழி சார்ந்த உணர்வு மேலோங்குகின்ற பொழுது இந்த மத வெறி அடிபட்டு போகும். இந்த மத வெறி இதெல்லாம் குறைஞ்சி இந்தியாவில் பாஜக தனிமைப்படுத்தப்படும். பாஜகவிற்கு அடுத்தடுத்து தோல்விகள் பரிசாக கிடைக்கும். இதை ஏதோ வெறும் கடிதமாக எண்ணாதீர்கள், நினைக்காதீர்கள். ஒன்றுபட்ட இந்தியாவை வலிமைப்படுத்துவதற்கு அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு இணைப்பு கயிறாக இதை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்றுபட்டு ஓரணியில் நின்று இந்த பாசிச பாஜகவை, புதிய கல்விக் கொள்கை என்னும் மத யானையை, மாநில சுயாட்சிக்கு எதிரான பாசிச பாஜகவின் சிந்தனையை நாம் ஒன்றுபட்டு ஓரணியில் திரண்டு முறியடிப்போம். தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய கரத்தை
வலுப்படுத்துவோம் என்று சொல்லி மீண்டும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.